ஹாய்! இன்னைக்கு பங்கு சந்தையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக ஒரு விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. மேலும் இத நம்ம தொடர்ந்து கன்டின்யூ பண்ணலாம். இன்னைக்கு பங்கு சந்தையில நிஃப்டி பார்த்தீங்கன்னா 137 புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 492 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 332 புள்ளிகளும், நிஃப்டி ஐடியை பொறுத்தவரைக்கும் 16 பாயிண்ட்டும், S&P BSE ஸ்மால் கேப்பை பொறுத்தவரைக்கும் 194 பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா சொல்லப்போனா டாட்டாவோட டெக்னாலஜி ஐபிஓ ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமான ஒரு பூம்ல இருந்துச்சு. ரூ. 500க்கு அதிகபட்ச விலையில இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1500 வரைக்கும் போயிருந்துச்சு. இப்ப குறைஞ்சு இப்ப ரூ. 1220 இப்ப பிரைஸ் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு ரூ. 92 விலை குறைஞ்சிருக்கு. பவர் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மோஸ்ட் ஆக்டிவா இன்னைக்கு இருந்த ஸ்டாக்குகள பத்தின விவரங்கள். பவர் ஃபைனான்ஸ் இன்னைக்கு ஒரே நாள்ல ரூ. 30 அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 3.40 இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ₹16 இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்னைக்கு யாரெல்லாம் டாப் கெய்னர் யாரு, டாப் லூசர் யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாப் கெய்னர்ல பார்த்தீங்கன்னா ஐடிசி ₹14 இன்னைக்கு ஒரே நாள்ல அதிகரிச்சிருக்கு. 3.21% அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா என்டிபிசி ₹7.65 அதிகரிச்சிருக்கு. அது 2.93% அதிகரிச்சிருக்கு. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹30 இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அதோட பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா நேற்று விலைக்கும் இன்னைக்கு 2.83% அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா லார்சன் டூப்ரோ ₹81 அதிகரிச்சிருக்கு. பிரிட்டானியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 118.10 அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் டாப் லூசர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் ₹59 இன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கு. அடுத்தது மஹிந்திரா மஹிந்திரா கிட்டத்தட்ட இன்னைக்கு ₹22 குறைஞ்சிருக்கு. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ₹5.40 குறைஞ்சிருக்கு. HDFC லைஃப் பொறுத்த வரைக்கும் ₹8.60 இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. SBI லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ₹11.60 குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த சைடு நீங்க பார்க்கறது எல்லாம் டாப் லூசர்ஸ். இந்த சைடில் நீங்க பார்க்கறது எல்லாம் டாப் கெய்னர்ஸா இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பற்றியான செய்தி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு. மாருதி சுஜுகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் 3.39% அதிகரிச்சிருக்கு. அவங்களோட சேல்ஸ்ல கிட்டத்தட்ட 1.64 லேக்ஸ் யூனிட் சேல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது டாடா மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 74,172 வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இது 1.73% கடந்த குவார்ட்டரை விட இப்போ குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. M&M மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸில் 21% சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க 70,576 யூனிட் சேல் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளை 13,000 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. 4.56% குறைவாக சேல் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. டூ வீலரை பொறுத்த வரைக்கும் டூ வீலர் த்ரீ வீலரோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கிட்டத்தட்ட 4 லேக்ஸ் வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது 31% அதிகரிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31.43% அதிகரிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,64,000 யூனிட் சேல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. எய்ச்சர் மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிட்டத்தட்ட 80,251 யூனிட் சேல் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. 13% இது அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான நோட்டா இருக்கு. அடுத்ததை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் அதிகரிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. 8.5% அதிகரிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சேல்ஸ்ல கிட்டத்தட்ட 7.5% அதிகரிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஏர்லைன் ஃபியூலோட சேல்ஸ் 6.1% அதிகரிச்சிருக்கு. டீசல்லையும் அப்புறம் எல்பிஜி சேல்ஸ் குறைஞ்சிருக்கா சொல்றாங்க. 7.5% குறைஞ்சிருக்கா சொல்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வின்ஃபால் கெயின் டேக்ஸை குரூட் ஆயில 5,000 பெர் டன்னுக்கு குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ₹6,300 இருந்துச்சு. ஸோ இதனால ஏர்லைனோட ஃபியூல் பிரைஸ் குறைஞ்சிருக்கிறதுனால சப்போஸ் டிக்கெட் பிரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கமர்ஷியல் கேஸ் குக்கிங் எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பெர் 19 கிலோ சிலிண்டருக்காக. இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரிஃபைனரி 15 to 25 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் ஆனுவம் அதிகரிக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்எம்டிசி நிறுவனம் அயன் ப்ரொடக்ஷன் பண்ணுது. அதில் அவங்களோட growth 17% அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. 27 மில்லியன் டன் அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க.
எல்&டி நிறுவனம் வந்து புதுசா ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட சப்சிடரி நிறுவனமா வந்து எல்&டி செமிகண்டக்டர் டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அப்ரூவல் வந்து யுஎஸ் அத்தாரிட்டிலேருந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஜெனரிக் மெடிசின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட் டேப்லெட் வந்து அதற்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட சிஇஓ வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ண போறதா நியூஸ்ல வந்திருக்கு. அது யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசாந்த் ஜெயின் அப்படிங்கிறவர் வந்து புதிய சிஇஓ வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து வந்து வரப்போறதா நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் வரும் நாட்களில் இது பற்றின விஷயங்களை வந்து இன்னும் அதிகமாக நான் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.